மகளை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. அதிமுகவில் இப்போ வெற்றி பெற்றிருக்கிற 47 எம்எல்ஏக்கள், அதில் இப்போ ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. நேற்றைக்கு ஒருவர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டார். 5 பேர் போயிட்டாங்க. இப்போ 42 எம்எல்ஏக்களாக சுருங்கி விட்டது. வட மாவட்டங்கள் அதிமுக வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம் பாமக போட்ட பிச்சை அப்படின்னு ஒரு வார்த்தையை சி.வி. சண்முகம் பயன்படுத்தியிருக்காரு. அவர் மயிலம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ அவரும் பாமக பிச்சையில தான் ஜெயிச்சதாக அவரே ஒத்துக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த வார்த்தையை சி.வி. சண்முகம் பேசுவதற்கு என்ன காரணம்? ஏன்னா அதிமுக என்கிற கட்சி பிரதானமான கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பிரச்சாரத்துக்கு வந்த பிறகு கிடைத்த வெற்றி, ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படங்களை காட்டி பெற்ற வெற்றி. அதிமுக விசுவாசிகள் இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. விசில் அங்க சத்தமே கேட்கல. எதிர்கட்சியா இருக்கிற, எப்பவுமே அதிமுக எதிராக இருக்கிற திமுக அங்க வெற்றி பெறல, இரட்டலை தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படி இரட்டைலை கிடைத்த வெற்றியை மாம்பழத்தால தான் கிடைச்சது, அவன் போட்ட பிச்சை தான் அப்படின்னு ஒருத்தர் அந்த கட்சிக்குள்ளே பேசுகிறார் என்றால் இது ஏதோ சாதாரணமான பேச்சாக எடுத்துக்க தேவையில்லை. என்ன காரணம்னா, எடப்பாடி தொடர்ச்சியாக அதிமுக வெளியேறுகிறவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு அவருக்கு தெரியலையா, அல்லது போறவெல்லாம் போட்டும் பரவாயில்ல, நாம கட்சி கட்டமைப்பை மாத்துவோம்னு நினைக்கிறாரான்னு தெரியல. எனிவே அவரால் அந்த வெளியேறுகிறவரை தடுக்க முடியல. வெளியேறுகிறவர்களெல்லாம் சொல்ற கருத்து என்னன்னா, நான் அதிமுக வெளியே போறதுக்கு காரணம் எடப்பாடியோட சர்வாதிகார போக்கு, வெளியே போகிறவர்களை அரவணைக்க தெரியாதவர், ஒன்றிணைத்து அதிமுக வலுப்படுத்த தெரியாதவர், தொடர்ச்சியாக 10 தோல்வி 11 தோல்வி. இனிமே இந்த எதிர்காலம் இல்லாத இந்த கட்சியில நான் இருப்பதை விட போய் ஆளுங்கட்சி இனிமே திமுக அதிமுக தான் இருக்க போகுது, திமுக அதிமுக நிலை மாறி திமுக தாவேகா தான் இருக்க போகுது, அதனால நான் அதிமுக தாவேகாக்கு தாவுகிறேன்னு ஓடி போய் அங்கே இடம் பிடிக்கிற ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது அதிமுக நிர்வாகிகளோட நிலைமை. எம்எல்ஏக்களே ஓடுறாங்க. வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களே எதிர்கட்சியாக செயல்பட முடியாதுன்னு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்போம்னு அங்க ஓடி போறாங்க. நேற்று கூட விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. விராலிமலை விஜயபாஸ்கர் மக்கள்கிட்டலாம் கேட்டேன், கருத்து கேட்டேன், என்ன நீ வெளியே போன்னு சொன்னாங்க, ரிசைன் பண்ணிட்டேன்றாரு. அது அவரும் பதவி சுயநலத்துக்காக தான் போயிருக்காரு. அது அப்புறம் தனி. இப்ப இவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, சி.வி. சண்முகம் பாமக போட்ட பிச்சைன்னு ஏன் சொன்னாருன்னா, பாமக வட மாவட்டங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அடர்த்தியா அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. உண்மையிலே அதுதான் உண்மையா அப்படின்னு பார்த்தா, பாமக எப்போதோ கலகலத்து விட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை பாமக மிக வலுவாக இருந்திருந்தால், ரொம்ப வலுவா இருந்திருந்தா, சி.வி. சண்முகம் சொல்வது போல அவங்களால தான் அதிமுக வெற்றி பெற்று விட்டது, அவங்க போட்ட பிச்சைன்னு இவர் நினைப்பது உண்மை என்று சொன்னால், பாமக அதிக இடங்களை வெற்றி பெற்றிருக்கணும். பாமக ஜெயிக்கலையே, சௌமியா அன்புமணி தவிர அங்க ஆள் இல்லையே. அவர்கள் பெற்ற தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் டெபாசிட் போச்சுன்னு பாருங்க, எத்தனை தொகுதிகள் காணா போயிட்டாங்கன்னு பாருங்க, தோத்து போயிட்டாங்கல்ல. அப்ப பாமகவுடைய சக்தி இருக்குதா இல்லையான்னு அதிமுக கிளாஸ் எடுக்கிற சி.வி. சண்முகம் கண்ணாடி பார்த்து பேசணும். கண்ணாடி நிஜத்தை மட்டும் காட்டும், பொய் சொல்லாது. முகம் பார்க்குற கண்ணாடி உங்க மூஞ்சில என்ன இருக்கோ அதான் காட்டும். அப்ப சி.வி. சண்முகம் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எடப்பாடியை பிடிக்காது என்பதனால இந்த ஒரு செயலை செய்கிறார்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் செய்யறாரு, இதை ஏன் திடீர்னு இப்ப கொளுத்தி போடுறாரு அப்படின்னா, அவர் திட்டம் ஒண்ணு வச்சிருக்காரு. இப்ப எல்லாரும் மாதிரியும் ராஜினாமா பண்ணிட்டு போய் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க சி.வி. சண்முகம் அவருக்கு மீண்டும் தேர்தல் செஞ்சா ஜெயிப்புமா தோத்துருவோமா நல்லா தெரியும், தோத்துருவோம்னு தெரியும் அவருக்கு. அப்ப தேர்தலை சந்திக்காமல் இருக்கிற 5 ஆண்டுகள் எம்எல்ஏவே ஓட்டணும்னா, அல்லது எவ்வளவு காலம் இந்த தாவேக அரசாங்கம் போகிறதோ அது வரைக்கும் தன் எம்எல்ஏவே ஓட்டணும்னா, ஒரே வழி இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏவா மாறணும். அதிமுகவில் வெற்றி பெற்று விட்டு ரெட்டலையில ஜெயிச்சிட்டு பிறகு இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ எப்படி மாற முடியும்? தாவி அந்த கட்சிக்கு போனா கட்சி தாவல்ல பதவி போயிடும். தனியாக கொறடா உத்தரவை மீறி நீங்க செயல்படவும் முடியாது. அப்ப அதுக்கு என்னடா வழினா, ஒரே வழி வெறுப்பு அரசியலை பரப்புவது, உள்ளான வெறுப்பு அரசியல். அதிமுகவில் இருந்து கொண்டே அதிமுக மேல கல் அடிக்கிறது, கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல் அடிக்கிறது. அப்ப என்ன ஆகும்? கண்ணாடி வீடு ஓட்டையாகும். அந்த மாதிரி எடப்பாடியை சீண்டி கொண்டே இருக்கணும், எடப்பாடியை வெறுப்பேற்றணும், எடப்பாடியை கோவப்படுத்தணும், எடப்பாடியை ஆக்ரோஷத்தின் உச்சத்துல கொண்டு போய் கடைசியில என்ன பண்ணுவார்னா, கண்ணியத்துக்கு மீறி, கழக கட்டுப்பாட்டை மீறி, நம்ம சட்ட விதிகளுக்கு மீறி செயல்பட்டதனால் சி.வி. சண்முகம் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார்.
சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார், நீக்கப்படுகிறார்னு வார்த்தையை அவர் மூலமாக கேட்டால் துள்ளி குதிப்பார் சி வி சண்முகம். ஏன்னா அதுக்கப்புறம் இண்டிபெண்ட் அவர் எம்எல்ஏ, அவர் எங்க வேணா போகலாம், எங்க வேணா செய்யலாம், பனையூருக்கு போகலாம், பறந்து போகலாம், தாவி போகலாம், குதிச்சு ஓடலாம், என்ன வேணா பண்ணலாம். இதற்காக தொடர்ச்சியாக வாரிசு அரசியல் எடுத்து பேசுறாரு, இனி என்னென்னமோ பேசுறாரு. எடப்பாடி மகன் மிதுனை கொண்டு வந்து அவர் வந்து கட்சிக்குள்ள சேர்க்கிறாரு அப்படின்னு. ஏன் இது இவ்வளவு நாளா தெரியாதா? கடந்த தேர்தல், அதுக்கு முந்தைய தேர்தல் எல்லாத்திலையும் மிதுன் தான் ஐடி டிபார்ட்மெண்ட்டை நிர்வகித்தவர், பணம் செலவு பண்ணவர் அவர் தான். அவர் மூலமா தான் எல்லாரும். இப்ப வேலுமணி பிள்ளைக்கு அங்க வேலை இல்லையா? தங்கமணி புள்ள வேலை செய்யலையா? அப்ப அதெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா? மிஸ்டர் சி வி சண்முகம், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? வாரிசு அரசியல் வர்றது ஒன்றும் தப்பு இல்லையா, மிதுன் வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா திணிக்க கூடாதான். என்னடா நியாயம் இது உங்க நியாயம்? ஆக மொத்தம் சி வி சண்முகம் இப்படி ஒரு வேறொரு வேலை செய்யறாரு. அவரு ராஜினாமா பண்ணிட்டு தொகுதிக்கிட்ட நின்னா செருப்பால் அடிப்பாங்க மக்கள், நம்ம தோத்து போயிடுவோம், மண்ணை கவிடுவோம், செல்ஃப் எடுக்காது. அதனால நமக்கு இப்படி ஒரு வெறுப்பை உருவாக்கணும்னா எடப்பாடி நம்மளை கட்சியை விட்டு நீக்கிடுவார். நீக்கினானா நாம ஈஸியாக மீண்டும் எம்எல்ஏவாகவே வளம் வந்துக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் தொடர்ச்சியாக அவர் இந்த வேலையை செய்கிறாரு. இப்போ சி வி சண்முகம் மாதிரியே சி வி சண்முகருடைய முயற்சி எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு பின்னாடியே வேலுமணி, தங்கமணி இந்த டீம் எல்லாம் வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கும் எடப்பாடியோடு மீண்டும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்ந்துட்டா கூட எண்ணெயும் தண்ணியும் ஒட்டாமல் இருக்க மாதிரி தான் இருக்காங்க. அந்த பழைய விஷயம்லாம் இல்லை, அது நாளைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். ஏன்னா நாளைக்கு சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தோட முதல் நாள் ஸ்கூல் தொடங்குது. இப்போ எல்லாரும் அன்னைக்கு தான் போறாங்க, ஃபர்ஸ்ட் டே. முதல் நாள் காலையிலேயே நீங்க கவர்னர் உரை, பஞ்சாயத்து இருக்கும். நிச்சயமாக தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும். நிச்சயமா எதிர்கட்சியா இருக்கிற திமுக கடுமையான எதிர்ப்பை காட்டும். கவர்னருக்கு எதிராக கோஷம் போட வாய்ப்பு இருக்கு. அதிமுகவில் எத்தனை பேர் எடப்பாடி சொல்லை கேட்டு கொறாடா உத்தரவை, அகிரி கிருஷ்ணமூர்த்தி உத்தரவை கேட்டு செயல்பட போறாருன்னு தெரியல. அங்க எத்தனை பேர் வந்து விஜய்க்கு புகழ் பாட போறாங்க, சோசப் விஜய் புகழ் பாடுவதற்கு தயாரான அதிமுக எத்தனைன்னு தெரியல. இதெல்லாமே நாளைய கூத்தாக இருக்கும். ஆனா நாளைக்கு சி வி சண்முகம் என்ன பண்ண போறாரு, வேலுமணி என்ன பண்ண போறாரு, விஜயபாஸ்கர் என்ன பண்ண போறாரு? ஏன்னா விஜயபாஸ்கர் உள்ள வர முடியாது, ரிசைன் பண்ணிட்டார். இன்னொரு விஜயபாஸ்கர் இருக்கார், கரூர் விஜயபாஸ்கர், அவர் என்ன பண்ண போறாரு? இதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். நாளைக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு மக்களே, கான்ஃபிடென்ட்டா இருங்க. கண்டென்ட் அதிகமா இருக்கும், அடிக்கடி சந்திக்கலாம். மணிக்கு ஒரு தரம் உங்களை நான் சந்திப்பேன். நான் நாளைக்கு ஏராளமான பஞ்சாயத்துகள் இருக்கிறது. அதுவரை நம்முடைய கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, இது போன்ற பல விஷயங்களை பேசுவதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும், உங்களுடைய ஷேர் பண்ற விதமும், நண்பர்களுக்கு நம்முடைய சேனலை பரிந்துரை செய்கிற விதமும் தான் மிக முக்கியம். அதன் மூலமா பல விஷயங்கள் உங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பாக. நன்றி, வணக்கம்.